லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, ராஜா என்ன இங்க வந்திருக்கான்? அட கடவுளே, நான் இங்க வேலை பார்க்கறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். கௌரி, ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரம்? சார் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை சார். எங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, சீதா, ஜூஸ் போட்டு வச்சுட்டு எடுத்துட்டு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு வேலையை நேரத்துக்கு செய்யறது இல்லையா? அதெல்லாம் செஞ்சுட்டேம்மா. எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு செகண்ட் எனக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. வேலைக்கு சேரும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்த. இப்ப என்ன புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வயசானவங்களை வேலைக்கு வச்சாலே இதுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காம இதை எடுத்துக்கொண்டு போய் நீங்க கொடுத்துடுறீங்களா? எல்லாம் கண்ணாடி கிளாஸா இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன இன்னைக்கு புதுசா இருக்கு? டெய்லி நீ தானே இதெல்லாம் செய்வ. இன்னைக்கு மட்டும்மா? உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. உண்மையிலே நீ பண்ணது பெரிய வேலை ராஜா. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சார் தேங்க்யூ, தேங்க்யூ சார். இவர் இதுவரைக்கும் ஆபீஸ் ஆளுங்க யாரையுமே வீட்டுக்கு இன்வைட் பண்ணதே இல்லை. நீங்க தான் முத ஆளு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பெரிய கான்ட்ராக்ட் ராஜா, உன்னோட பெஸ்ட் உழைப்பை கொடுத்திருக்க. இதை இன்னும் பெட்டரா செய்யும். சார் சொல்லுங்க சார், கண்டிப்பா. ஓகே சார். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமையல் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? கெஸ்ட் வந்ததுலேருந்து நீ சரியில்லையே. குடிச்சு வச்ச ஜூஸ் கிளாஸ எடுப்பியா இல்ல நானே எடுக்கணுமா? எனக்கு உடம்புக்கு முடியாம இருக்குதுமா. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் கிளம்புறேம்மா. சமையல் எல்லாம் முடிஞ்சது. என்ன விளையாடிட்டு இருக்கியா? இப்படி வந்து பாதியிலே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. ஓ, அப்ப இதெல்லாம் யாரு எடுத்து வச்சு கழுவி வைப்பா? வேலைக்கு சேரும்போது கையை கட்டிக்கிட்டு பணிவா வந்து நிக்க வேண்டியது, எது சொன்னாலும் ஒத்துக்கிட்டு வேலைக்கு சேர வேண்டியது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதை பண்ண மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு எங்க கிட்டே பேச வேண்டியது. எல்லா வேலைக்காரங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல? அப்படி இல்லம்மா, நான் தான் இன்னைக்கு லீவு சொல்லியிருந்தேன்ல. என்ன ரூல்ஸ் பேசுறியா? ஏன் லீவு சொன்னா வரமாட்டியா? என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க.
ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ம் சரி சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். என்னாச்சு? பாருங்க இத. இப்ப திடீர்னு வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. இவ்வளோ வேலையை விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன வீட்டுக்கு போறதா? போறதா இருந்தா அப்படியே போ சொல்லு. திரும்ப இந்த வீட்டு பக்கம் தலை காட்டக்கூடாது. ஏங்க சரி சரி, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போய் வந்தவங்களை கவனிங்க. நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். போங்க. என்னாச்சு சார்? எவ்ரிதிங் ஓகே? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜா. எங்க வீட்ல வேலை செய்யறது தான். ஓ, லீவ் வேணுமா, பர்மிஷன் வேணுமா, இதுங்களை எல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தர்னு நினைச்சு நாம வச்சிருக்கோம் இல்லையா? அதான் நாம பண்ண பெரிய தப்பு. வேலைக்காரங்களை வேலைக்காரங்களா நடத்தணும், அப்பதான் சரி வரும். அவங்களும் வேலைக்காரங்களா இருப்பாங்க. நாம கொஞ்சமா அன்பா ஆதரவா பேசிட்டா போதும். அடுத்த நிமிஷமே அதுவும் எங்க இருந்து தான் வருமோ இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம். சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்மள நல்லா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க சார். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல நடக்கிறதெல்லாம் வெளியில போய் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருவாங்க. ரொம்ப மோசம் சார். அதனாலதான் எங்க வீட்ல நாங்க வேலைக்காரியை வச்சுக்கிறது இல்ல. இதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள்ல கொண்டு போய் வை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மரம் மாதிரி நிக்கிற. போ, கொண்டு போய் எல்லாத்தையும் வை. இதோ எடுத்துக்கிட்டு போறேம்மா. சரி சரி, அவங்க கதை எதுக்கு நமக்கு? நாம சாப்பிடலாமா? உங்களை இன்வைட் பண்ணதே அதுக்கு தானே. வாங்க சாப்பிடலாம். ஆ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஆ, வந்துருங்க. ஆ வா ராஜா, ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். அங்க ஓகே சார். சிங்க் அங்க இருக்கு. எதுக்கு முகத்தை கட்டிட்டு நிக்கிற? வாந்தி வர மாதிரி இருக்கு, அதான். என்னது வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆ, சரி, அங்க எதுவும் வந்து வாந்தி எதுவும் எடுத்து தொலைச்சிடாத. நீ இங்கேயே இரு, கூப்பிட்டா மட்டும் வா. ஆ, சரிங்கம்மா. ஃபீல் ஃப்ரீ. என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. ம் மேடம் நீங்க உட்காருங்க. எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன். வேணாமா, நீ கெஸ்ட், நீ உட்காரு. மேடம், இப்பதானே சார் ஃபீல் ஃப்ரீன்னு சொன்னாரு. நமக்குள்ள என்ன கெஸ்ட் இல்ல? இங்க பாருங்க, மேகலாவை உங்க வீட்டு போனா நினைச்சுக்கோங்க, அவளே பரிமாறட்டும். மேகலா, ம் நானே பரிமாறுறேன். ம்.
அம்மா சமையல் மாதிரி இருக்கு. இந்த சாப்பாடு எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கே. ம், சாப்பாடு எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இது எங்க அம்மாவோட சமையல் மாதிரியே இருக்கு. அவங்களும் இதே மாதிரி தான் ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க சார். அவங்களோட கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு. ஆமாப்பா, பாட்டி சமையல் மாதிரியே இருக்கு. ம். கௌரி, சூப் எங்கம்மா? ம், அதானே முதல்ல வச்சிருக்கணும். ஐயோ ஆமால, மறந்தே போயிட்டேன். இருங்க. மேடம் நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம், அவளை எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே? பரவாயில்ல விடுங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். அம்மா அந்த சூப். ஓ, இதான் நீங்க பாக்குற ஆபீஸ் வேலையா? ரைட்டு. அந்த சூப்பை நீங்களே கொண்டு வந்துருங்க. சூப் என்னாச்சு? ம், ஏ சீதா, சூப்பு கொண்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீதாவா? நம்ம அம்மா பேர் மாதிரி இருக்கு. டேய், இங்க பாரு, வாயை மூடிட்டு இரு. ஏதாவது பேசினா வாய் மலையை போடுவேன். யாரையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. அப்பா, பாட்டிப்பா. டேய், வாயை தந்தா கொன்னுருவேன். இவ தான் புதுசா வந்திருக்கிற மேடு. இப்பதான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. சமையல் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனா இவளோட ஆட்டிடியூட் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். என்னம்மா சும்மா நின்னுகிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வை. இதுவும் நாங்க தான் சொல்லணுமா?
பேருக்கு தான் இவ வேலைக்காரி, ஆனா ரொம்ப கௌரவம் பாக்குறா. நம்ம வீட்ல வேஸ்ட் ஆயிடுமேன்னு பாவப்பட்டு மீந்து போனதை கொடுத்தா அது என்னமோ வாங்கவே வாங்காது. அவ்வளவு திமிர் பிடிச்ச பொம்பளை. வேலையில கரெக்டா இருக்குன்னு தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கும். பார்த்தாலே தெரியுது, ரொம்ப திமிர் பிடிச்ச பொம்பளை தான் போல. என்ன செய்யறது, இன்னைக்கு நிலமெல்லாம் தலைகீழ தானே இருக்கு. ஏய் என்ன? இல்லைங்க, நான் உள்ளது தானே சொன்னேன். சீதா, தண்ணி கொண்டு வா. எங்க வீட்ல கூட இதே மாதிரி ஒரு அம்மா இருந்துச்சு. நாங்களும் நல்லபடியா அம்மா மாதிரியே பார்த்துக்கிட்டோம். ஆனா அவங்க எங்க பேச்ச எதுவும் கேட்காம அவங்க புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப வேற எங்கேயோ லோல் பட்டுக்கிட்டு இருக்கு. நல்லதுக்கு நம்ம சொன்னா கேட்கணும், இல்லனா இப்படிதான். படட்டும், அவங்களுக்கு இது தேவைதான், அப்பதானே புரியும். ரொம்ப வருஷமா நம்ம கூட தான் சார் இருந்துச்சு, அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஆனா பாருங்க, கொஞ்சம் கூட நன்றி கிடையாது. நன்றி கட்ட ஜென்மங்க. அதை விடுப்பா ராஜா, எதுக்கு சாப்பிடும்போது அது இதுன்னு பேசிக்கிட்டு. சார் சொல்றதை கேளுங்க, எதுக்கு இந்த நேரத்துல டென்ஷன் ஆயிக்கிட்டு? சாப்பிடு. குழந்தைக்கு ஸ்வீட் எடுத்து வை. சாப்பிடுப்பா. மேகலா, உனக்கு எதுவும் வேணுமா? அந்த சிக்கன் வறுவல் மட்டும் எடுத்து தர சொல்லுங்க. சீதா, அந்த வறுவல் எடுத்து மேகலாக்கு வை. என்னாச்சு? சாப்பிடு ராஜா. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கௌரி, அந்த கிஃப்ட் கொடு. ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய் அங்கிள். பாய். தேங்க்யூ சார். போயிட்டு வரேன். வாங்க. பாருங்க மேடம்,